இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃப்ராக் டைப்பில் இருக்கிற குர்த்தி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற நைட்டி மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வெளியில் போட்டுட்டு போகிறதுக்குமே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வித்தவுட் லைனிங்கில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லேஸ் கொடுத்துட்டு குட்டியாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட் கொடுத்து ஸ்லீவுக்கும் வந்து லேஸ் கொடுத்து லைனில் வந்து இந்த குர்த்தி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து அஜ்ரக் பிரிண்ட் இருக்கிற காட்டன் ஃபேப்ரிக்கும் காட்டன் லேஸும் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிற மாதிரி நான் ஒரு காட்டன் லேஸ் வந்து ஒரு 1 மீட்டர் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன் ஸ்லீவுக்கும் நெக்குக்கும். தென் இது வந்து அஜ்ரக் பிரிண்டில் காட்டன். இது நான் லைனிங் இல்லாமல் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் லைனிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைனிங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 3 to 3.5 மீட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வேணுமோ நீங்கள் அது எடுத்துக்கோங்க. ஸோ 3 to 3.5 மீட்டர்ஸ் இனஃப். நம்ம இது வந்து கீழே ஃப்ரில் பேட்டர்ன் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்ன லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நெக் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைனில் வந்து ஒரு குர்த்தி டைப்புக்கு நான் ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனுக்கு கீழே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரில் லேயர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அப்போது டோட்டல் லென்த் நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து 2 பார்ட்டாக நம்ம வந்து எடுக்கணும். ஸோ லைன் தனியாக நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரில் பார்ட் தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து டோட்டல் குர்த்தியோட லென்த்து பார்த்திங்கன்னா 45 இன்ச்சஸ். ஓகே, ஸோ நான் 45 இன்ச்சஸ் லென்த் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ இன்ச்சஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு லைன் மட்டும் நான் 37 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கிறேன். தென் ப்ளீட்டட் ரிமைனிங் நம்ம எவ்வளோ எடுக்கணும், ஒரு 8 இன்ச்சஸ்க்கு எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தால் தான் நமக்கு வந்து 37 + 8 வந்து 45 இன்ச்சஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த 37 இன்ச்சஸ் நம்ம லைன் லென்த் எடுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம சீம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், ஸ்டிச்சிங்க்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம அது வந்து ஒரு 1 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு கீழே 1/2 இன்ச் ஆட் பண்ணுறதுக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்து ஒரு 1 இன்ச்சு கொடுத்து 38 இன்ச்சஸ்க்கு நம்ம அந்த லென்த்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே ஃப்ரில்லுக்கு வந்து 8 இன்ச் ப்ளஸ் ஒரு 1 to 1.5 இன்ச்சஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு 9.5 இன்ச்சஸ் ஒரு ரவுண்டட் ஆஃப் 9 இன்ச்சஸ் ஒரு 10 இன்ச்சஸ் உங்களுக்கு கீழே எவ்வளோ அந்த பேண்டு வித் லென்த் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் 38 இன்ச்சஸ் லைனும் 9 இன்ச்சஸ் வந்து அந்த கீழே நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ லென்த்தில் நம்ம வந்து என்ன பார்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நான் லைன் பார்ட் வந்து 38 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸாக. தென் ஃப்ரில் பார்ட்டும் வந்து நம்ம லென்த்து வந்து 9 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ வித்து வந்து டபுள் த குவான்டிட்டி எடுக்கணும். அது நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபோல்டட் சைடு என்ன பார்த்து இருக்கிற மாதிரியும் கரை சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பீஸ் எடுத்திருக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ நமக்கு லைன் தான் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் 38 இன்ச்சஸில் வந்து லென்த் இருக்கிற மாதிரி நான் டபுள் ஃபோல்டில் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டும் போட்டிருக்கேன், பேக்கும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 38 இன்ச்சஸ் லென்த் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம், நான் அதை உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் பார்ட்டில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக் பார்ட் இல்லையா? ஸோ இதை வந்து ஃபோல்டட் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம குர்த்தி சைஸ் வந்து 38 இன்ச்சஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டரோட ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 6. ஸோ 38 டிவைடட் பை 6 போட்டோன்னா நமக்கு 6.3 சம்திங் வரும். ஸோ நான் இது பேக் நெக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 இன்ச்சஸ் தான் நான் டீப் கொடுக்க போகிறேன். பேக் நெக் கூடைய டெப்த்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி ஒரு 6.25 to ஒரு 7 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் வந்து நான் ஒரு 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 7 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோல் 7 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் நான் அந்த ஆர்ம் ஹோலில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அப்பர் செஸ்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? செஸ்ட் டிவைடட் பை 4 இல்லையா? ஸோ அப்போ நம்ம 38 டிவைடட் பை 4 போடுவோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 9.5 இன்ச்சஸ். 0.5 இன்ச்சஸ் ஈஸ் லூஸ்க்காக நம்ம ஆட் பண்ணிவிட்டு 10 இன்ச்சஸ் வந்து அப்பர் செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்ச் அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சீம்காக நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் 1 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். நான் இது காட்டன் கொஞ்சம் சிங்க் ஆகுங்கிறதுனால நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் ஒரு 1 to 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸோ இந்த டாட்டு அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணுது. ஸோ இது 3 வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிசைன் கொஞ்சம் கச்சக்கசன் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கிளியராக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து நெக் வித் வந்து ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ 3.1 இன்ச்சஸ் நமக்கு நெக்குடைய வித் வேணும். இதை நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம லைனிங் இல்லாமல் கட் பண்ண போகிறோம். ஸோ நான் கேன்வாஷ் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணும். யூஸ்வலாக நீங்கள் ஷார்ட் ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு 14 to 14 இன்ச்சஸ் இனஃப். கொஞ்சம் ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு 14 to 15 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 14 இன்ச்சஸ்க்கு என்னுடைய வெயிஸ்டுடைய லென்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்பர் செஸ்ட்டு 10 மார்க் பண்ணோம் இல்லையா? 1 இன்ச்சு லெஸ் பண்ணி 9 இன்ச்சஸ் வந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 இன்ச்சஸ் சீம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த 2 லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பர் செஸ்டோடதையும் வெயிஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாட் பிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 9 இன்ச்சஸ் உடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, கீழே ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்காக. ஸோ டாட்டோட வித் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது யூஸ்வலாக நான் எல்லா குர்த்தீஸ்லேயும் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம ஒரே மெத்தடில் சொல்லி கொடுக்கறதுனால. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏ லைன் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து வெயிஸ்ட்டில் இருந்து கீழே பாட்டம் வந்து இந்த மாதிரி க்ராஸாக வந்து டேப்பை வந்து பிடிச்சிக்கலாம். வெயிஸ்ட்டில் இருந்து கீழே வரைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே சும்மா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து நல்லா நீங்கள் உங்களுக்கு தெரியுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டிசைன் பிரிண்டில் வந்து எனக்கு கிளியராக தெரியலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பட் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அந்த 3 இன்ச்சஸ் மார்க்கில் இருந்து இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்டட் சைடு இருக்கும் இல்லையா நமக்கு ஃப்ரண்ட்டில், அந்த சைடு வந்து இந்த மாதிரி க்ராஸாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஏ லைன் கட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த பார்ட்டெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து சென்டர் வந்து நாச் பண்ணிக்கோங்க. ஃபோல்டட் சைடில் சென்டர் வந்து நாச் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ப்ளீட் பண்ணி ஃப்ரண்ட் அந்த நெக் அளவுக்கு நம்ம ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு நெக் எவ்வளோ வித் இருக்கும் 6 இன்ச்சஸ் பார்த்தோம் இல்லையா, அதை மாதிரி. ஸோ ஸ்லீவ்க்கு வந்து நான் 4 ஃபோல்டில் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபோல்டட் சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்கா 9.5 இன்ச்சஸ் லென்த்தில் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய லேஸோட லென்த் 1.5 இன்ச் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 10 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஹைட் வந்து வந்துடும். ஸோ கேப் லென்த் கண்டுபிடிக்க செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ 3.1 இன்ச்சஸ் வந்து எனக்கு கிடைக்குது. நான் மேலே வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினிங்க்கு விட்டுட்டு 3.5 இன்ச்சஸ்க்கு நான் கேப் லென்த் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ அந்த கேப் லென்த்தில் நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அப்பர் செஸ்ட்டு 10 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சீம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எஞ்சில் இருந்து நம்ம வந்து இந்த எட்ஜுக்கு ஒரு லைன் க்ராஸாக பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம எப்படி ஸ்லீவ் கட்டிங் பண்ணுவோம் நம்ம வீடியோஸில், அதே தான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு, இந்த மிட் பாயிண்ட் கீழ் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1.5 இன்ச்சஸ் டு 2 இன்ச்சஸ் டச் பண்ண வேண்டாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருந்து நம்ம வந்து ஸ்லீவ்க்கு வந்து அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுக்கலாம். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் உங்கள் டவுட்டை. ஓகே. ஸோ இந்த மாதிரி கர்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு ஸ்லீவுடைய ரவுண்டு வேணும் இல்லையா? ஸோ நான் வந்து 9 இன்ச்சஸில் வந்து எனக்கு 5.5 இன்ச்சஸ் வந்து நான் ஸ்லீவ் ரவுண்டு கொடுத்துருக்கேன். ஸோ 1.5 இன்ச்சஸ் சீம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் ஸ்லீவாக இருக்கட்டும் இல்லை எல்போ ஸ்லீவாக இருக்கட்டும், நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம ஹாஃப் ஸ்லீவ் எவ்வளோ வைப்போமோ அந்த மெஷர்மெண்ட்டோடைய ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம வச்சு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹாஃப் ஸ்லீவ் ஒரு 6 இன்ச்சஸ்க்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த 6 இன்ச்சஸில் உங்களுடைய ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். 6.5 ப்ளஸ் அந்த 1.5 வந்து சீம் கொடுங்க. கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நம்ம நாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி 1 இன்ச் இருக்கிற மாதிரி உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவ் அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு நாச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம லேஸும் எடுத்து அட்டாச் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கீழே ஃப்ரில்லுக்காக நம்ம வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபேப்ரிக்கை. அதாவது நம்ம ஏ லைன் இப்படி கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ கீழே வந்து ஃப்ரில் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏ லைன் வந்து இப்போ ஒரு 1 மீட்டர் 40 இன்ச் வித் இருக்குது அப்படின்னா நீங்கள் 80 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி கீழே அந்த ஃபேப்ரிக் ஃப்ரில்லுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது டபுள் த குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரில் வேணும்னா நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம், ட்ரிபிள் த குவான்டிட்டி கூட எடுத்துக்கலாம். பட் இது காட்டன், ரொம்ப நம்ம ப்ளீட் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ நான் 9 இன்ச்சஸ் நமக்கு வந்து ஃப்ரில் கொடுக்கறதுக்கு லென்த் வேணும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரில்லுக்காக நான் வந்து 9 இன்ச்சஸ் லென்த்தில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் சைட் பார்ட்டுக்கு எடுத்துக்குவேன். அதே மாதிரி திருப்பி 2 பீஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்து ஜாயின் பண்ணி பேக் சைட் பார்ட்டுக்கு நம்ம அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் லென்த்தையும் நான் ப்ளீட் பண்ணி 1 சைடுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரில்லுக்கு கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கேன்வாஷ் நெக்குக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பேப்பர் கேன்வாஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் சைடுக்கு வந்து நம்ம கட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸ்லீவ் வித் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், 3.1 இன்ச்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம கேன்வாஷில் எப்போவுமே கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங்க்கு அலவன்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ 3.1னா ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம ஒரு 3.5 இன்ச்சு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்துட்டு ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக கூட நீங்கள் நெக் வித்து மார்க் பண்ணிக்கோங்க. இது லைனிங்கில் மார்க் பண்ணுறீங்கன்னா 3.1னா 3.1, ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு உள்பக்கமாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அதே மாதிரி கீழேயும் பாருங்கள், லென்த்து வந்து நான் ஒரு 3.5 இன்ச்சுக்கு எனக்கு வேணும், நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு ஜாஸ்தி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3.25 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எதுக்கு இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ 1/4 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி கீழே 1/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஷேப் நெக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தா தான் நமக்கு வந்து நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக இல்லாத மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு நமக்கு போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஷேப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.4 இன்ச்சுக்குள்ளே தான் பேக் நெக் வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ இதை நம்ம கட் பண்ணக்கூடாது. நான் மார்க் பண்ண இடத்த அந்த நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் அதை விட்டுட்டு
ஒரு 1 இன்ச்சில் வந்து நான் கேன்வாஷ் கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு 1.25 ஆர் 1.5 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ பட்டை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட்ஸை நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடையும் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி ரெண்டும் மீட் ஆகிறத விட்டுருங்க. ஸோ இந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து லைனிங் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம லைனிங் ஃபேப்ரிக்லேயே நெக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பி எடுத்துருவோம். ஸோ நம்ம லைனிங் யூஸ் பண்ணாததுனால தான் இப்போ நம்ம கேன்வாஷில் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு ஃபேப்ரிக்கில் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கை திருப்ப போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து பேக் நெக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அந்த ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடில் வச்சு அந்த பேப்பர் கேன்வாஷோடைய ஷைனிங் சைடு இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கும் அதே மாதிரி வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதில் என்ன நெக் வித் நம்ம மார்க் பண்ணோம், 3.5 ஒரு பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணோம் இல்லையா ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தா. ஸோ அதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஷோல்டருக்கு பிடிக்கிறதுக்கு. ஸோ கீழே வந்து நமக்கு எவ்வளோ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, செஸ்ட் டிவைடட் பை 8 போட்டு ஒரு 2.5 போட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்கோடைய வித்து கிடைக்கும். ஸோ நான் 5 இன்ச்சுக்கு வந்து நெக்கோடைய டெப்த்து வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்கோடைய டெப்த்து ஃபார்முலா தான் நான் சொல்லியிருக்கேன், அந்த செஸ்ட் டிவைடட் பை 8 சொன்னேன் இல்லைங்களா அதை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். மார்க் பண்ணியாச்சா. ஸோ இதுக்கு மேலே நம்ம லேஸ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நெக்கோடைய டெப்த்து வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருக்கும், அதாவது க்ளோஸ் நெக் மாதிரி ஆயிரும். ஸோ நமக்கு யூஸ்வலாக நான் 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து எனக்கு லேஸோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ லேஸோட லென்த் எவ்வளோ இருக்கோ ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ அந்த 5 இன்ச்சுக்கு கீழே 1.5 இன்ச்சஸ் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு நம்ம வந்து வைக்கும்போது அந்த லேஸ் வச்சோம் அப்படின்னா அது 5 இன்ச்சஸ்க்கு நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த மார்க் தான் நமக்கு வந்து நெக்கோடைய டெப்த்துக்கு. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே அதே மாதிரி கீழே 1/4 இன்ச்சு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு போட்டு கிராஸில் இப்படி லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம பானெக் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். உங்களுக்கு நமக்கு வந்து லேஸ் அட்டாச் பண்ணுறதுனால எனக்கு ஸ்ட்ரெயிட் பா தான் வேணும், அதனால நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பா கொடுத்துருக்கேன், பேக்குக்கு தான் வந்து கிராஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண லைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. மெயின் லைன்லேருந்து 1 இன்ச்சு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் நோட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 1 இன்ச்சு அந்த க்ராஸ் லைனை வந்து நான் எடுக்கலை, ஏன்னா நான் லேஸ் அட்டாச் பண்ணுறனால எனக்கு வந்து நான் ஸ்ட்ரைட் பா மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த டாட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பா ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1 இன்ச் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த பா ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க கேன்வாஷ் நெக் வந்து எப்படி கட் பண்ணணுன்னு. ஸோ அதனால தான் நான் வந்து வித்தவுட் லைனிங்கில் இந்த பேட்டர்ன் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பா ஷேப்பில் வந்து கேன்வாஷ் எடுத்தாச்சு. இதையும் நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம நாச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரண்ட் பார்ட் சென்டரை நாச் பண்ணி வச்சதை வந்து நம்ம இப்போது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கேன்வாஷையும் அந்த நாச் பண்ண அந்த லைனும் கேன்வாஸோட ஃபோல்டிங் சென்டரும் வந்து ஒரே மாதிரி சென்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அது வந்து நெக்கோடைய சென்டர்னு நமக்கு தெரியணும். ஸோ நெக்கோடைய டெப்த்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு இறக்கம் வேணும், நெக்கோடைய இறக்கம் வேணுங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த இறக்கத்துக்கு கீழே நமக்கு வந்து ப்ளீட் வேணும். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு வந்து நம்ம எடுக்க போகிற ப்ளீட் இருக்கணும். ஸோ 6 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம ப்ளீட் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 6 இன்ச்சஸ்க்குள்ளே ப்ளீட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு துணி சுருங்கிரும் இல்லையா.
ஸோ நம்ம வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு துணி பத்தாட்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒன் சைடாக வந்து நான் ப்ளீட் எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப மடிப்பு இருக்கணும் நீட் கிடையாது. ரொம்ப ப்ளீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வயிறு கிட்ட வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக துணியை அளவாக சுருக்கி கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 6 இன்ச்சுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரான் பண்ணி. அது வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்துக்கிறேன். 2 சைடும் எடுத்தோன்னே நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இன்ச்சு இருக்குன்னு. 4 இன்ச்சஸ் தான் இருக்குது இல்லையா. ஸோ மறுபடியும் நான் வந்து இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சுக்கு ப்ளீட் பண்ணுறேன் எக்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த பக்கம் 2 இன்ச்சுக்கு எக்ஸ்டாண்ட் பண்ணி ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து நெக்குடைய வித்து வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் 4 இன்ச்சுக்கு துணி எடுத்திருக்கோம், இந்த பக்கம் 4 இன்ச்சுக்கு துணி எடுத்து நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓவராலாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதே மாதிரி அந்த பக்கமும் எடுத்து நம்ம 2 பக்கமும் ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அதாவது எவ்வளோ வித்தில் நம்ம வந்து நெக் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நம்ம 2 + 2 4 இன்ச் எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு 2 எடுத்துட்டோம். இப்போ ஒரு 2 மார்க் பண்ணி ஒரு 2-3 ப்ளீட் அந்தளவு கொடுத்தா போதும் குட்டி குட்டியாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 6 இன்ச்சஸ்க்கு இருந்தால் போதும். உங்களுக்கு அதுக்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அது அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம ப்ளீட்டை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளீட்டை வந்து நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கரைப்பகுதி வந்து ஆப்போசிட்டில் மீட் பண்ணுற மாதிரி போட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட் எடுத்து அது மேலே லே பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்ட்ரைட்டாக நமக்கு வராது அதனால். ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே வந்து ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து நம்ம ப்ளீட் பண்ணும்போது அந்த பேக் பார்ட்டை வந்து எப்படி ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம 3 இன்ச்சு கீழே அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சில் வந்து கீழே அந்த பேக் பார்ட்டு வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஏ லைன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம நெக் பேட்டர்ன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து நம்ம நெக் பேட்டர்ன் அயன் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ வந்து 14 இன்ச்சஸ் இருக்குது நமக்கு ஷோல்டரு. ஸோ இதோட மிட் பாயிண்ட் என்னன்னு நீங்கள் நெக்குக்கு நோட் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சஸில் மிட் பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு இந்த ½ இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் கேன்வாஷில். இதை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை மடித்து தைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த கேன்வாஷோடைய சென்டரையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோடைய சென்டர் மெயின் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள், நமக்கு 6 இன்ச்சஸ்க்கு அந்த ப்ளீட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கு எங்கே மீட் பண்ணுதோ அதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நெக்கோடைய ஸ்ட்ரெயிட்டும் கேன்வாஸுடைய நெக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி திருப்ப போகிறோம். ஸோ இதே மாதிரி பேக் பார்ட்லேயும் நம்ம கேன்வாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து பேக் பார்ட்டுடைய நெக்குடைய சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஷோடைய சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வந்து ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு சுற்றி வர இதையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இது வந்து பயாஸ் பீஸ் கொடுத்தும் திருப்பலாம், பட் கேன்வாஷ் கொடுத்தா இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம சுற்றி வர ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த பா ஷேப்லேயே நான் வந்து அந்த கேன்வாஷை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ½ இன்ச்சு மட்டும் கொடுத்துட்டு சைடில் நம்ம நாச்சஸ்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு யூஸ்வலாக ஒரு ½ இன்ச்சு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சுற்றி வர நம்ம நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ பேக் சைட் பாருங்கள்
எவ்வளோ நீட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சிங்கிளாக வச்சாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டபுள் ஃபோல்டில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து டபுள் ஃபோல்டில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ அந்த 6 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்து 7 இன்ச்சஸ் ஃபோல்டடில் 7 இன்ச்சஸ், அதாவது 14 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி 7ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடில் தான் நம்ம வந்து எப்போவுமே லேஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சைடில் இருந்து இப்படி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் லைன் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக யோக் போர்ஷனோடு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம கேன்வாஷ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி வர வந்து 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி நாச்சஸ் பண்ணி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பேக் பார்ட்டும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஃபினிஷிங்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு வந்து கார்னரில் நம்ம குட்டியாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு லேஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து நான் ரா எட்ஜஸ் எனக்கு இருக்கிறதுனால அந்த எட்ஜஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி நெக்கில் வந்து அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி ராங் சைடில் வந்து நம்ம இந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் சைட் மேலே வச்சு அட்டாச் பண்ணக்கூடாது. லேஸ் எப்போவுமே நம்ம வந்து ராங் சைட் மேலே வச்சு தான் அட்டாச் பண்ணணும். டிசைனர் லேஸ் தான் நம்ம வந்து ரைட் சைடில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே வந்து ப்ளீட் கொடுக்கணும் இல்லையா, ஃப்ரில் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 பார்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட்டுக்கு தனியாக 2 எடுத்துருக்கோம், பேக்குக்கு தனியாக 2. இது ரெண்டையும் வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கீழே வந்து அந்த எட்ஜஸை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. நான் வந்து இது ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளீட் கொடுக்கணும் இல்லையா, ஸோ மெஷின்லேயே நம்ம கேதர் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் மாதிரி டென்ஷன் இருக்குல்ல, இதையை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த டென்ஷன் டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சு வந்து லூஸ் ஸ்டிச் வைக்கணும். 5ல் நான் வச்சுருக்கேன். ஸோ 5, அதாவது லூஸ் ஸ்டிச் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அழகாக கேதர் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள் கேதர் எப்படி அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு ப்ளீட் வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் டென்ஷன் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா த்ரெட்டு வந்து கட் ஆகி போகும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து நான் ஃபுல்லாக வந்து கேதர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கேதர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் கீழே வந்து ரைட் சைட் மேலே ரைட் சைட் வந்து இது மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இதுவும் ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ளீட் எடுத்துருப்போம் இல்லைங்களா, கேதர் எடுத்த பீஸை வந்து அந்த ஏ லைனுடைய பாட்டமில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா இருக்குது நீங்கள் கொடுத்த அந்த ஃப்ரில் அப்படின்னா குட்டி குட்டி ப்ளீட்டை வந்து நீங்கள் நெருக்கம் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு ப்ளீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி வந்து பேக் சைட்லேயும் நம்ம ப்ளீட் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு 5.5 இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் சீம் நீங்கள் மார்க் பண்ணி வெயிஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஏ லைன் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு எடுத்து ஜாயின் பண்ணால் போதும். வெயிஸ்ட் வரைக்கும் தான் நம்ம 1.5 இன்ச்சஸ் அலவன்ஸில் நம்ம ஜாயின் பண்ணணும்.
சீமு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக 1/2 இன்ச்சில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைடில் இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு ஃப்ராக் டைப் வந்து குர்த்தி இல்லாட்டி வந்து ஒரு நைட் வியரும் நம்ம அதை சொல்லலாம். இதை லாங்காக நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நைட்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கும்.